ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வண்ண சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் சுடிதார்ஸுக்கெலாம் வந்து நம்ம புட்டா டிசைன் வரும். ஸோ அந்த டிசைனை வந்து எம்ப்ராய்டரியே எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டிசைன் போடுறதுக்கு நீங்கள் 2 கான்ட்ராஸ்டான கலர் உள்ள எம்ப்ராய்டரி த்ரெட்டை எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஒரு சின்ன ரவுண்ட், அதை சுற்றி கொஞ்சம் பெரிய ரவுண்ட் வரைஞ்சிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பார்ட்டிஷன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதில் ஆரஞ்சு கலர் த்ரெட் வச்சு அவுட்டரில் நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஒரு த்ரெட் போகிற அளவு இருக்கணும். ஸோ அதுக்காக அதை கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் பண்ணுங்க. இப்போ நம்ம ப்ளூ கலர் த்ரெட் எடுத்துக்கலாம். இந்த சென்டர்லேருந்து ஊசி எடுத்து நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்கிற ஆரஞ்சு கலர் த்ரெட்டுக்குள்ளே விட்டு மறுபடியும் சென்டரில் ஸ்டிச் பண்ணணும். இதே போல் எல்லா ஆரஞ்சு கலர் த்ரெட்டுக்குள்ளேயும் விட்டு விட்டு நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்டே ஃபார்ம் ஆகும். இந்த டிசைன் நீங்கள் ப்ளவுஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக நீங்கள் வந்து இந்த புட்டா டிசைன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃப்ளவரோட எண்டுலலாம் நீங்கள் லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணும்போது மணி வச்சு தச்சிட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான டிசைன். அவுட்டரில் இருக்க ஆரஞ்சு கலர்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக இன்னொரு வாட்டி அது மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சென்டர்லலாம் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு நல்ல மகரந்தம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாகிடும். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.